கர்த்தர் முதல்ல உடைப்பார். நீங்க உடைக்கப்படுகிறது சாதாரணமா நினைக்காதீங்க. இரண்டாவது கர்த்தர் சொல்லுங்க பிரிப்பார். எங்களை அந்த 2வது வருடம் அந்த கூட்டத்தோடு, அந்த கள்ள உபதேசத்தின் கூட்டத்திலிருந்து கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். நாங்க வேற, அவங்க வேற. இந்த மனிதர்களோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, கவனிங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா தானா சினிமாக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க சபையை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா பிசாசு விடாது. இந்த கூட்டத்தை உருவாக்குனது கர்த்தர் அல்ல என்பதற்கு உங்களுக்கு முன்பாக நானும் என் கணவரும் B2B சபையும் சாட்சியாக நிற்கிறோம். சபையாரே, உங்க ஊழியனை கர்த்தர் அந்த கூட்டத்திலிருந்து பிரித்தார் என்றால் இந்த கள்ள உபதேசத்தோடு நீங்களும் இணைய கூடாது. இணைந்தீர்கள் என்றால், சொல்லுகிறேன், இணைந்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பம், உங்களுடைய பெயர், உங்களுடைய பொருளாதாரம் மூன்றிலுமே அடி விழுகும். ஏன்னா நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நான் அனுபவித்திருக்கிறேன். உனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த B2B சபை வார்த்தையால நிரப்பப்பட்ட சபை. உன்னை கண்டிக்கிற ஊழியன் இருக்கிறான் என்றால் கர்த்தர் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். தாவீது தவறு செய்யும் பொழுது தாவீதை கண்டித்த நாத்தான் இருந்தபடியினால் தான் தாவீது வளர்ந்தார். இல்லாட்டி என்னைக்கோ தாவீது நிராகரிச்சிருப்பார் கர்த்தர். சவுல் கர்த்தர் கண்டிக்கிற சாமுவேலை அனுப்பும் பொழுது சவுல் நிராகரித்தார். தயவு செய்து கர்த்தர் உன்னை பிரிக்கும் பொழுது அமைதியாய் உட்காருங்க. அந்த கூட்டத்தை குறித்து கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தை, அன்றைக்கு 3 நாள் உபவாசம் இருந்தோம். நம்ம சபையார் தெரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். 3 நாள் உபவாசம் இருந்தோம். நானும் என் கணவரும் தண்ணி மாத்திரம் தான் குடிச்சோம். காலையில சபைக்கு போயிடுவோம், இரவு தான் வீட்டுக்கு வருவோம். பிள்ளைகளை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டோம். கர்த்தர் அன்றைக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் அந்த கூட்டத்தை குறித்து. வாசிக்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம், ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் அதை எழுதி உங்களுக்கு எப்படி காண்பிக்கிறது, அதை எழுதி நான் ரெட்டிங்ல அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சைட்ல எழுதியிருக்கேன். அவர்கள் பெயரையும் எழுதி வைத்திருக்கிறேன். நீங்க அப்புறமா என்னோட பைபிள் எடுத்து பாருங்க. அந்த டேட்டையும் எழுதி வைத்திருக்கிறேன். பிப்ரவரி மாதம் கர்த்தர் பேசுகிறார். 2023 பிப்ரவரின்னு போட்டிருக்கேன். எந்த வருஷம் நான் எழுதல. சரி, வாசிப்போம். 7வது வசனத்திலிருந்து ஒவ்வொரு லைனா நீங்க தெளிவாகும்படியாக நான் வாசிக்கிறேன். வாசிங்க சிஸ்டர். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதாமை போல உடன்படிக்கையை மீறினார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதிரி ஆட்களோட தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். They are the covenant breakers. உடன்படிக்கையை உடைத்த மனிதர்கள். கர்த்தர் உன்னை சரியாய் பிரித்து கொண்டு வந்து கர்த்தர் நல்ல சபையில் இணைத்து வைத்திருக்கிறார். வாசிங்க சிஸ்டர். அடுத்தது 8வது வசனம். கீலேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம், அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. இரத்த காலடிகளால், அது கீலேயாத்து தான். கீலேயாத்துல நல்ல தைலம் கிடைச்சிருந்தது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது இரத்த காலடிகள் மிதிக்கப்பட்ட இடம். அடுத்தது வாசிங்க சிஸ்டர். பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவருக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. கொலை செய்கிற ஆசாரியனின் கூட்டம் என்று கர்த்தர் இந்த கூட்டத்தை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசினார். அதுவரைக்கும் சபை 100க்கு மேல தாண்டல. என்றைக்கு இந்த கூட்டத்தை விட்டு கர்த்தர் சொல்லி நாங்கள் பிரிந்தோமோ நம்ம சபை 300ஐ எட்டியது. ஆமென். சிட்டி சபை என்ற ஒரு சபையை உருவாக்கினார் கர்த்தர். When God wants to trust you, கர்த்தர் உன்னை நம்ப வேண்டும் என்றால், உன்னை பிரிக்க வேண்டுகிற மனிதரிடத்தில் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுக்கும் பொழுது எஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். பிசாசு யாரை வஞ்சிப்பான் தெரியுமாமா? யார் தலை மேல அதிக தீ எரியுதோ அவனை தான் தொடுவான்.
அவன் சாதாரண ஆள் இல்ல. யார் தலை மேல அதிக அபிஷேகம் இருக்கோ அவனை தான் பிசாசு தொடுவான். ஊழியக்காரியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆசாரியர் கூட்டம் காத்திருக்கிறது, தோஷமான காரியங்களே செய்கிறார்கள். 10வது வசனம். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்ராயிம் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. இஸ்ரவேல் என்பது கர்த்தருடைய சபை. இந்த கள்ள உபதேசிகளை குறித்து கர்த்தர் சொன்ன காரியம் என்னவென்றால், இவர்களின் சபையை தீட்டுப்படுத்துகிறவர்கள். கர்த்தர் சொல்றார், என் சபையை நான் கட்டுவேன், என் சபையை கட்டுகிறவனையும் கட்டுவேன். இந்த கூட்டத்தாரை குறித்து B2B சிட்டி சபையாரை நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. இந்த பட்டணத்திலும் அவர்கள் சபை வைத்திருக்கிறார்கள். இத்தனை நாள் உங்களோடு நான் பேசினதில்லை, ஆனா இன்னைக்கு இந்த தாமரை குறித்து எழுதி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இதை பேசும்படியாக சொன்னார். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன், அங்கே எப்ராயிமின் வேசித்தனம் உண்டு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கூட்டத்தார் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம். இதை நான் வெளியே சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மை நம்பி கோயம்புத்தூரை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த கள்ள உபதேசிக கையில நம்ம கொடுக்க கூடாது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கள்ள உபதேசிகளிடமிருந்து இந்த பட்டணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கள்ள உபதேசிகளின் கூட்டத்திலிருந்து இந்த பட்டணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. 11வது வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் விதைக்காமல் அறுக்கிற ஒரு கூட்டம். ஜாக்கிரதையா இருங்க.